ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறதுக்கான ஒரு 16 டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அபிநயா அப்படின்ற டியர் வந்துட்டு இன்விடேஷன் கார்டு ரிவ்யூஸ் ஐடியாஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்லோட் பண்ண 15 மினிட்ஸில் இந்த இதை வந்து செஞ்சு எனக்கு மெயில் பண்ணாங்க. சூப்பராக இருக்குடா டியர், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே நம்மளோட கிச்சனை வந்து நீட்டாக வச்சுக்கணும், சின்ன கிச்சனாக இருந்தாலும் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்போம். ஸோ அதை எப்படி அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு 15 டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து காய்கறி வந்து நறுக்க போகிறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதில் வந்து கட் பண்ணி அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து போட்டுருங்க. இப்போ நம்ம சேனலில் வந்து கிவ் அவே போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதில் முல்லை ஜாய் அப்படின்ற சிஸ்டர் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கீங்க. இன்வைட்டட் பை முல்லை ஜாய் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இதே மாதிரியே நம்ம வீடியோவை நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கிவ் அவேல வந்து வின் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பேப்பரில் போட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு டஸ்ட்பினில் போடுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அந்த இடமும் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். டிப் நம்பர் 2, நெக்ஸ்ட் டிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்பு. நம்ம வந்து கடுகு பொரிக்கிறப்ப இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பொரிச்சு அது கையிலலாம் படும், அதுக்கப்புறம் டெயில்ஸில் அடுப்புலலாம் படும். அது மாதிரி இல்லாமல் இருக்க அதை மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுற ஃபுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கடுகு பொரியிறப்ப ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டிங்க அப்படின்னா எங்கேயுமே தெரிக்காது. இப்போ பாருங்கள், கடுகு வெடிச்சிட்டு தான் இருக்குது, ஆனால் அந்த வானல் ஓரத்தில் கூட எங்கேயுமே தெரிக்கல பாருங்கள். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. நம்மளோட அடுப்பும் வந்து க்ளீனாக இருக்கும், பக்கத்தில் டெயில்ஸும் வந்து நல்லாவே க்ளீனாக இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து எப்படி வதக்குவீங்களோ அதே மாதிரியே வதக்கிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு காயம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 3, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அவசரத்தில் வந்து காலையில் எழுந்திரிச்சு செஞ்சுட்ருப்போம். அப்போ வந்து குழம்பு இது மாதிரிலாம் செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த கரண்டியை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அடுப்பு மேலே வச்சுருவோம். ஸோ அது மாதிரி இருக்கப்போ நம்மளோட அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு ½ hour டைம் ஆகும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்குது, அது மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே ஸ்பூன் வச்சுக்கோங்க. சூப்பரான டிப். டிப் நம்பர் 4, நெக்ஸ்ட் டிப் இதை நான் ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது மிக்ஸி எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒட்டிடுங்க, வால் ஸ்டிக்கராக இருக்கட்டும். நான் வந்து என்ன ஒட்டியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாக்கு இருக்குல்ல, அரிசி சாக்கு, அதோட பேக் சைடை தான் செலோட்டை போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ செவுரு வந்து க்ளீனாக இருக்கும். டிப் நம்பர் 5, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். முன்னாடியே வந்துட்டு இந்த மிக்ஸியை வந்து கீழே ஒரு பிளேட்லையோ பிளாஸ்டிக் பிளேட்லையோ வைங்க. சப்போஸ் இந்த மாதிரி பிளேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாரீ பாக்ஸ்லாம் இருக்கும்ல, மூடி கீழே இருந்த பாட்டம் ரெண்டுமே சேர்த்து அது இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து உங்களோட மிக்ஸியை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்பில் ஆனாலும் வந்து கீழே தான் வந்து சிந்தும், அதாவது அந்த அட்டைப்பெட்டியில் தான் வந்து சிந்தும். கீழே நம்ம ப்ளேஸ் வந்து டேமேஜ் ஆகாது. மிக்ஸி ஜார் எல்லாமே பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கலாம். டிப் நம்பர் 6, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ மோஸ்ட்டாக எல்லாருமே அஞ்சரை பெட்டி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறப்ப கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். அதே மாதிரி மேலே மூடி இருக்கும்ல, அதுலேயும் வந்துட்டு இட்லி தட்டுக்கு எப்படி துணி போடுவீங்களோ அதே மாதிரி நியூஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க. இது மேலே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பிளேஸ் இல்லைன்றதுனால மேலே போட்டு வச்சுக்கிறேன். இதையே வந்து நீங்கள் சிசரை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட அவசர உலகத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்படி தாளிக்கிறப்ப எடுத்து 2 போட்டுடலாம். இந்த பேப்பரை மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 7, நெக்ஸ்ட் டிப். நான் என்னோட கிச்சன் டூர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். கிச்சன் டூர் மேலே ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி எப்போதுமே நியூஸ் பேப்பரை ஒரு பண்டிலாக வந்து உங்கள் கிச்சனில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம சமைச்சிட்டு இருக்கப்போ அடுப்பில் வந்துட்டு அந்த குழம்போ இல்லை தண்ணியோ இல்லை எண்ணெயோ ஏதாவது ஸ்பில் ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த நியூஸ் பேப்பரை வச்சு தொடச்சிட்டு டஸ்ட்பினில் போட்டுடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 8, இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப் தான். இப்போ இந்த லைட்டர் பாருங்கள் எவ்வளோ துரு பிடிச்சி ரொம்பவே அழுக்காக இருக்குது. ஸோ இதை சூப்பராக ஒரு 2 மினிட்ஸில் க்ளீன் பண்ணுறதுக்கான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ் ரிமூவர் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மாதிரியும் கிடைக்குதில்ல, அதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அந்த லைட்டரை வந்து நல்லா அழுத்தி தொடச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும். நான் வந்து ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இப்போ லைட்டாக தேய்ச்சதுக்கப்புறமே பாருங்கள், அந்த டிஷ்யூ பேப்பரில் அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. இப்போ நான் அதை ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 2 டிஷ்யூ பேப்பர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா க்ளீனாக புதுசு மாதிரி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தோன்னா, எல்லாருக்குமே அந்த கவுண்டர் டாப் பக்கத்தில் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணணும் தான் எல்லாருக்குமே தோணும். இந்த மாதிரி ஒரு புடவை பாக்ஸ், அதாவது சாரீ பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுட்டு அதில் வந்து சீசர், லைட்டர்,
அதுக்கப்புறம் வந்துட்டு கத்தி எல்லாம் வச்சுக்கலாம். இது அந்த பிஸ்கெட்லலாம் கொடுப்பாங்கல்ல, அதில் தான் வந்து லைட்டர்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வீட் பாக்ஸில் வந்து ஆயில் கேன், அதாவது கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே வந்து வச்சுருக்கேன். இதை நம்ம கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ஆர்கனைஸ்டாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த ஆயில் கேன் வந்து கையில் எடுக்கிறப்ப வழுக்கும்ல, அதில் நீங்கள் ஷாக்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பழைய கர்ஷீஃப், குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலில் லஞ்ச் டவல் கொடுப்போம்ல, அது வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், கையிலேருந்து கீழே ஸ்லிப்பாயும் விழாது. ஐடியா நம்பர் 10. இது வந்து ஐடியா கிடையாது, ஜஸ்ட் ஒரு டிப்பு தான். உங்கள் கிச்சனில் எங்கே உங்களுக்கு கிடச்சாலும் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு மணி பிளான்ட்டை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் டம்ளரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறப்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் ஒரு மணி பிளான்ட்டை உங்கள் கிச்சனில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 11. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கவுண்டர் டாப் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவுண்டர் டாப்புக்கு பக்கத்தில் அப்படியே சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் கிச்சன்லேயுமே கண்டிப்பாக ஒரு செவுரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாலில் இந்த மாதிரி ஒரு வால் ஹூக்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கிச்சன் டவலை வந்து மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கை துடைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹூக்கு இதுக்காக எந்த ஆர்கனைசரும் நீங்கள் வாங்கணும் அவசியம் கிடையாது, மாடுலர் கிச்சனாக இருக்கணும்னு கிடையாது. இங்கே ஒட்டாதீங்க, இங்கே வந்து இடிக்கும். ஸோ இந்த மாதிரி சைடில் ஒட்டிக்கோங்க. டிப் நம்பர் 12. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடிக்கல் தான். இந்த இடிக்கல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸ் மூடி இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து மேலே அப்படியே வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டலை அப்படியே வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ இதை உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து அந்த மூடியை பிடிச்சிட்டு இடித்தோம் அப்படின்னா நம்ம இடிக்கிறது எதுவும் வெளியிலையும் வராது, அதே மாதிரி சீக்கிரமும் இடிச்சிடலாம். கீழே வந்து இடமும் வந்து எதுவும் ஸ்பாயில் ஆகாது. அதே மாதிரி பூச்சி அதெல்லாம் கரப்பாம்பூச்சிலாம் போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஸோ சூப்பரான டிப், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 13. இந்த டிப் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான். இப்போ வந்து பிளாஸ்டிக் பேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் டஸ்ட்பினில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து ஃபுல்லாக போட்டு அடியில் இந்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் காய்கறி வேஸ்ட் எல்லாமே கம்போஸ் பண்ணிகிட்ருக்கனால இதில் போடுறதில்ல, ட்ரை வேஸ்ட் மட்டும்தான் இருக்குது. டிப் நம்பர் 14. நெக்ஸ்ட்டு டிப்பை, நீங்கள் வந்து சப்பாத்தி செய்ய போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி செட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டஸ்ட் பண்ணுறதுக்கு பெருங்காய டப்பாவில் கோதுமை மாவை உள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஈரமும் ஆகாது, நிறைய மாவும் வேஸ்ட்டும் ஆகாது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். கையும் நல்லா க்ளீனாக இருக்கும், அதே மாதிரி இடமும் க்ளீனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு கிட்டு மாதிரி வச்சுருக்கேன். அதாவது ஆயில் கேனில் அந்த இடுக்கி, தோசைக்கல், அதுக்கப்புறம் அந்த பூரி கட்டை, சப்பாத்தி உருட்டுறது எல்லாமே அதில் தான் போட்டு வச்சுருக்கேன். டிப் நம்பர் 15. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாஷ் பேஷனில் ரொம்ப பாசியாக இருக்குது, எப்படி க்ளீன் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு சிம்பிளான டிப் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது இந்த கோலமாவு தான். ஜஸ்ட் லைட்டாக தூவி விடுங்க, ரொம்பலாம் போட்டுறக்கூடாது. ஒரு 2 கைப்பிடி அளவு இந்த மாதிரி ஓரம் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சொரசொரப்புக்கு அந்த பாசம் எல்லாமே போயிடும். அது பாத்ரூமுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் சிங்காக இருக்கும்ல, அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 16. நெக்ஸ்ட் ஐடியா வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன் எப்போதுமே ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணியில் வந்துட்டு ஒரு லிக்விட் டிஷ்வாஷராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஷாம்பாக இருக்கட்டும் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், ஒரே ஒரு பிஞ்ச் அளவு ஒரே ஒரு சூடம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடம், அதுக்கப்புறம் ஷாம்பு இல்லைனா டிஷ்வாஷர், மஞ்சத்தூள், இது 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவுண்டர் டாப் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், பூச்சியாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், எதுவுமே வராது. உங்கள் கிச்சனும் நல்ல ஃப்ராக்ரன்ஸாகவே இருக்கும். இந்த டிப் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.